இது ஜில்லு குரல் மாதிரில கேட்குது. இவன் ஏன் இன்னத்துல கிடந்து அம்மா அம்மா நல்லா இருக்கிட்டு இருக்கா? அந்த மாடு இங்கே தானே இருக்கும். வர்க்கீஸே, ஏல வர்க்கீஸே, இவன் அவளோட சேர்ந்துக்கிட்டு ஒரே ஆட்டமாக தாம்மா ஆடியான். நம்ம கூப்பிட்டா கூட இவனுக்கு காதில் விழுகாது. ஏல வர்க்கீஸே. வாரேம்மா, இங்கே உட்காந்துக்கம்மா. ஏல வர்க்கீஸு, என்னெல்லாம் நடக்குது இங்கே? எதுக்குள்ள பிள்ளை இன்னேரத்தில் அழுதுட்டு கிடக்கு? எம்மா, அவ சின்ன பொண்ணை தேடி அழுத்துட்டு கிடக்காம. சின்ன பொண்ணை தெரிய அழுதுட்டு இருக்காளா? ஏம்ல, எங்கே போச்சு அந்த மலைமாடு? சரியா போச்சு, நம்மளே அவளை மாட்டி விட்டுட்டோம். அவ தூங்கிட்டான்னு எதையாச்சும் சொல்லி சமாளிச்சிருக்கணுமோ. இப்ப அவளுக்கு தெரிஞ்சா நம்மளால வந்து குத்துவா. சரி, எனக்கு நானும் சொல்லி சமாளிப்போம். எம்மா, அது அவ எங்கேயும் போகலம்மா, தூங்கிட்டா. அதான் சரின்னு இவளும் வெளியே தூக்கிட்டு வந்துட்டேன். ஏல, இவ்வளவு அழுகு அழுகுது பிள்ளை. ஒரு ரூம்ல இருந்து எனக்கு சத்தம் கேட்குது. அப்படியாவில் அந்த மலைமாடுக்கு தூக்கம் வந்துருச்சு. அப்படி தூக்கமா தூங்கியாவ பிள்ளை அழுகிய சத்தம் கூட கேட்காம? எம்மா, அவன் நல்லா உறங்கிட்டாம. வெள்ளனையே இன்னைக்கு படுத்து உறங்கிட்டா. காலையில எல்லாம் கொஞ்சம் வேற வாத்தா பார்த்தீங்களா, அதனால நல்லா படுத்து தூங்கிட்டா பார்த்துக்கோங்க. அதான் சரி, அவளுக்கு எதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமேன்னு சொல்லி நான் இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. நீ கொடுக்க இடத்துல தான் அவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு கிடக்கா. என்னதான் உன் பொண்டாட்டி வேலை பார்த்து கிழிச்சா இன்னைக்கு அந்த தூக்கம் தூங்கியதுக்கு? மலைமாடு மலைமாடு எங்கே கிடந்து வந்துச்சோ எனக்கு இந்த மலைமாடு. சரிம்மா, நீங்க தூங்குங்க. நான் இவ்வளோ தூக்கிட்டு போய் ரூம்ல தூங்க வச்சுக்கிறேன். ஏல, உண்மையிலே அவள் இங்கே தான் இருக்காளா இல்லை ஊர் சுத்த போயிட்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு கிடக்கியா? அம்மைக்கு மட்டும் எப்படித்தான் தெரியுதோ நம்ம போய் சொன்னா. இவளால தான் எல்லாம் நடக்குதுங்க. போவாதான்னு சொன்னா கேட்குறாளா? மணி என்ன ஆகுது? போயிட்டு 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வரேன்னா, இப்போ போய் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் ஆளை காணா. நைட்டு வருவாளா இல்லை காலங்காத்தால தான் வருவாளா ஒன்றும் தெரியாது. இவரை ஏதாச்சும் சொல்லி வெளியே போக விடாம வைக்கணும். அப்படி இல்லைன்னா இவ கூட சேரவியலாச்சு, இவ கூட சேராதீங்கக்கான்னு சொல்லி வைக்கணும். அப்பத்தான் இவெல்லாம் அடங்குவா. என்னல, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அப்படியே பார்த்து முடிச்சிட்டு கிடக்கா? ஏம்மா, அவ உள்ளதாம தூங்கிட்டு கிடக்கா. நான் இவ அழுகவும் தூக்கிட்டு வந்துட்டேன். ஜில்ல அறகவும் சரி வெளியில வச்சு விளையாட்டு கட்டினா அழுக மாட்டாளேன்னு போயிட்டு வந்தேன். வெளியே கொண்டு வர வந்தோம், உங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கோம். அதனாலதான் நீங்களும் முடிச்சிட்டீங்க போல. சரில, போய் பிள்ளைய கொண்டு போய் தூங்க வை. மணி என்ன ஆகு? 1 மணியை தாண்டிட்டு கிடக்கு. இன்னும் பிள்ளை தூங்காமல் கிடந்தா எப்படி? போ, பிள்ளைய தூங்க வை. நீயும் போய் தூங்கு. சரிம்மா, நீங்களும் தூங்குங்க. சரி சரி. ஜில்லு, வா மக்களே, பாட்டி தூங்கட்டு, நம்ம ரூமுக்கு போவோம். இவன் பேசிய பேச்சு சரியில்லையே. அது எப்படி பிள்ளை இந்த கத்தும் போது ஒருத்தையால தூங்க முடியும்? பேசாமல் ரூமுக்கே போய் பார்ப்போமா? அந்த எரும மாடு உண்டை தான் இருக்கா இல்லை எங்கேயும் ஜோவார போயிட்டான்னு. ஆனால் மணி 1 தாண்டுவே. இந்நேரத்தில் நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாளே. சொல்ல முடியாது, போனாலும் போயிருப்பா. இவளுக்கு ஊர் ஊராக சுற்றுறதுனா தான் ரொம்ப பிடிக்குமே. பேசாமல் போய் பார்த்துட வேண்டியதான். இவன் கண்டிப்பாக வீட்டில் ரூமில் இருந்திருந்தானே இவன் தூக்கிட்டு பிள்ளையை தூக்கிட்டு இங்கே ஓடி வந்திருக்க மாட்டான். சரி, என்னன்னு போய் பார்ப்போம். இன்னைக்கு தானே இருக்கு அவளுக்கு. அவள் மட்டும் ரூமில் இல்லாமல் இருக்கட்டும், அப்புறம் இருக்கு இவ 2 பேர்த்துக்கும். இவனும் சேர்ந்துல அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்கான். அவன் இன்னைக்கு ரூமில் இல்லை, இனி அவன் வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியாது. ஒரு வழியாக கூட்டியாச்சு. நம்ம எப்போவுமே அம்மா உசுப்பாவும் எந்திரிச்சு வந்து வாசலை பூரா கூட்டியிருக்கோம். அம்மா சொன்னாங்கன்னு தண்ணி பிடிச்சிட்டு வரேன், தொளிக்கிறது கொண்டு வரேன்ட்டு போனேன். ஆளையும் காணோம் பேரையும் காணோம். தண்ணியை பிடிக்கிறாளா இல்லை நிலத்துக்கடியில் போர் விட்டு எடுக்கிறாளான்னு தெரியலை. பார்ப்போம் எப்போதான் வாரான்னு. இவ்வளோத்தையும் ஒத்தாலாக கூட்டி அள்ளியிருக்கேன். இவளை இன்னும் ஆளை காணமே. இனி கோலத்தில் சும்மா ஒரு வரையில் மட்டும் வரைஞ்சிட்டு அம்புட்டியும் நம்மளை தான் கலர் கொடுக்க வைப்பா. கேட்டால் நான் தான் பூரா கோலத்தையும் போட்டேன்னு சொல்லுவா. பேசாமல் இந்த கோலத்தை போட பழகணுமா? சரி, குப்பையெல்லாம் அங்கிட்டு தள்ளி அள்ளிடுவோம். விளக்கமாற கொண்டு உள்ள வச்சுட்டு வந்துட வேண்டியதான். ஆமாம், இவன் எங்கே போனா? அம்மா இவனுக்கிறான்ல, நம்மளை வெளியில் அனுப்பிவிட்டாவே. நல்லா தூங்கிட்டு கிடந்தேன், பேசாமல் தூங்கிட்டாச்சு இருந்தேன்ல. இவனுக்கிறான்னு அம்மா என்ன பற்றி விட்டாங்க. இவளும் ஆளையே காணாமே. அம்மா என்னமோ அந்த பிள்ளை தான் வெள்ளன்னு எந்திரிச்சு வீட்டில் வேலை பார்த்துச்சுன்னு சொல்லிட்டு கிடந்தாவ. வாசல் கூட்டிகிட்டு கிடக்கா, நீ போ அப்படின்னாவ. இங்கே வந்து பார்த்தா ஒருத்தரையும் ஆளை காணா. ஏட்டி, எங்கே போன நீ? கேப்பட்டி, நீ நல்லா கேப்பா. காலங்காத்தால எந்திரிச்சு இந்த வீட்டு வாசல் ஃபுல்லாக கூட்டியிருக்கேன். அம்மா வீட்டுக்குள்ளேயும் கூட்டு வாசலையும் கூட்டுன்னு சொல்லிட்டாவன் பூராத்தையும் கூட்டி அள்ளி போட்டிருக்கேன். உடனே உசுப்பி உடனே வாசல் தொளிக்க தண்ணியை தூக்கிட்டு வர சொல்கிறேன் மக்கா, நீ போ அப்படின்னு சொன்னாவ. நானும் வந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆச்சு. வீட்டு வாசல்லாம் கூட்டி அள்ளி போட்டிருக்கேன். நீ இப்போ தான் எந்திரிச்சு வாரியாக்கும்.
ஏட்டி மரியாதையா பேசு. நான் உனக்கு அக்கா இல்ல. நான் வேலை பார்த்தாலும் பார்க்கலனாலும் நீ என்ன அக்கான்னு தான் பேசணும். நான் என்ன இன்னைக்கு என்னமோ ஒரு நாள் எந்திரிச்சு வேலை பார்த்ததுக்கு ரொம்ப தான் சொல்லியா? டெய்லி காலைல நானும் அம்மையும் தானே எந்திரிச்சு வீட்டில் வேலை பார்க்குறோம். என்னட்டி வேலை பார்க்குற நீ அப்படி டெய்லி? அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. வேலை பார்ப்பேன் அவ்வளோதான். ஆமாம்மா, நீ நல்லா பாப்பா. அம்மா வேலை பார்ப்பாங்க, அதை நீ பாப்பா. உடனே நான் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறேன். சரி ரைட் விடு. ஆமாம், தண்ணி எங்கட்டி வாசல் தொளிக்க? தண்ணியா? அதெல்லாம் அம்மா என்ன சொல்லவே இல்லையே. அவள் வெளியே கிடந்து ஒத்தையில் கூட்டிகிட்டு கிடக்கா. நீ ஃபோன் மட்டும் தான் சொன்னாவ. சரி வாசல் நம்மளை கூட்ட சொல்கிறா போல நான் வந்துட்டேன். மித்தபடி தண்ணியெல்லாம் என்ன கொண்டு வர சொல்லலப்பா. ஏட்டி எருமை, உன்னை தண்ணியை தானே கொண்டு வர சொன்னேன். அம்மாவும் அதுக்கு தான் சொன்னேன் அவளை தண்ணியை பக்கெட்டில் பிடிச்சிட்டு வர சொல்லுங்கம்மான்னு. ஏட்டி என்ன உடனே எருமை திரும்பன்னு பேசுகிற? அவளை தான் பார்த்துக்க. பெரிய இவ சும்மா அந்த ஒத்த வாசலை கூட்டிகிட்டு ரொம்ப தான் இது பண்ணிகிட்டு இருப்பா. என்னாலாம் தண்ணியை கொண்டு வர முடியாது. தண்ணி பக்கெட் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு தெரியுமா? அதுவும் அம்மா ஒரு வாலி உள்ளே பிடிச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க. என்னாலலாம் கொண்டு வர முடியாது. வேணும்னா நீ போய் எடுத்துகிட்டு வா. நான் தான் கோலம் போட்டு கொடுக்குறேன்ல. கோலத்தை போட்டு கொடுத்துட்டு நான் பாட்டு உள்ளே போயிருவேன். நீ கலர் கொடுக்குறனா கொடு. இது நல்லா இருக்கே. இவைய வருவாவலாம், ஒரு 2 தீட்டு தீட்டி ஒரு கோலத்தை மட்டும் போட்டு விட்டு போயிடுவாவலாம். நம்ம கூட்டணுமா தொலைக்கணுமா? கலரும் நம்ம தான் கொடுக்கணுமா குறுக்கொலிக்க? இவைய வந்துட்டு ஒரு கோலத்தை மட்டும் போட்டு நான் தான் கோலம் போட்டேன்னு பீத்திட்டு போவாவலாம். ஏட்டி அதுக்கு நான் எவ்வளோ அழகாக கோலம் போட்டு கொடுக்குறேன். அதுக்குள்ளே சேர்ந்து என் கூட சேர்ந்து கலர் தானே கொடுக்க போறா. அதுக்கு என்னமோ பெரிய வாய் பேசிட்டு கிடக்கா. கோலம் போடுற வேலுக்கு தாண்டி தெரியும் குறுக்கொலி என்னன்னு. ரொம்ப வாய் பேசுற. இரு, நான் அம்மையே கூப்பிடுறேன். அம்மா எம்மா. ஏட்டி என்னடி வந்தேன்னு வச்சுக்க 2 பேர் வாயிலையும் சூடு வச்சு விட்டுருவேன். எம்மா இங்க வாமா. இருங்கட்டி வாரே. காலங்காத்தால வாசல்ல கிடந்து கூத்து காட்டிட்டு கிடக்காளுவ. ஏட்டி என்னடி உங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை? வீட்டுக்குள்ள ஒரு வேலை பார்க்க விரியலா? பொங்கல் வைக்கணும் லேட்டி. ஒரு கோலத்தை தானே உங்களுக்கு போட சொன்னேன். எம்மா எம்மா இங்க பாருமா. நீ என்ன சொன்ன? காலைல எழுந்துச்சு வீடு வாசல்லாம் தூருமாக்கா, நான் அவளை தண்ணி கொண்டு வந்து தொளிக்க சொல்றேன் தானே சொன்னா? ஆமாட்டி, அதுக்கு தானே அவளை உடைய உசுப்பி விட்டுட்டு வந்தேன். இப்போ என்ன அதுக்கு? எம்மா உடனே அலறாதம்மா, சொல்லி அதை கேளு. நான் நீ சொன்ன மாதிரி வீடை கூட்டிட்டு வாசல்லாம் கூட்டிட்டேன். அவளை தண்ணி பக்கெட்டில் தண்ணி கொண்டு வாட்டி வாசலை தொலைச்சு விட்டுட்டு கோலத்தை போட ஆரம்பம்னா கொண்டு வர மாட்டேங்கம்மா. கேட்டால் தண்ணி பக்கெட்டு அவளுக்கு கனமா இருக்குமா? ஏட்டி பெரிய மாடு என்ன உனக்கு ஒரு தண்ணி பக்கெட்டை கூட கொண்டு வர முடியாதா? எம்மா அவள் சொல்லி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா என்னெல்லாம் பேசாத பார்த்துக்க. எனக்கு தண்ணி பக்கெட்லாம் தூக்க முடியாது. அவ்வளோ பெரிய தண்ணி பக்கெட்டை எப்படி நான் தூக்க முடியும்? நீ முதலே சொல்லியிருக்கலாம்ல. நான் வாசலெல்லாம் கூட்டிட்டு பண்ணல. ஏட்டி எருமை, அந்த பிள்ளை காலங்காதால எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ளே அந்த பொருளெல்லாம் இருக்க தூசியெல்லாம் தட்டி விட்டு ஒற்றையை தட்டி விட்டு வீடை கூட்டி வாசலை கூட்டி இம்பிட்டு வேலை பார்த்துருக்கு. உனக்கு ஒரு தண்ணி பக்கெட்டை தூக்கிட்டு வரதுக்காக வலிக்குது? என்னால முடியாதுமே, அது ரொம்ப கனமா இருக்கும். அதெல்லாம் என்னால தூக்க முடியாது. ஏட்டி நீங்க வா. ஏமா விடுங்கம்மா, ஏமா கிளிக்கிட்டு இருக்கீங்க? ஏட்டி உனக்கு ஒரு தண்ணி பக்கெட்டை தூக்கிட்டு வரதுக்கா அந்த வலிக்கு? போ மரியாதையா போய் தண்ணி பக்கெட்டை தூக்கிட்டு வா. இல்லைன்னு வச்சுக்க கண்ணம் பழுத்துரும். நான் நல்ல நாள் பொழுதும் அடிக்கக்கூடாது பிள்ளைய பாவம் நினைச்சா ரொம்ப இந்தா பண்ணிட்டு கிடக்காளுவ. எம்மா நீ என்னெல்லாம் சொல்லாத பார்த்துக்க. நீ சொன்னன்றக்காக தான் நான் காலிலேருந்து நீ சொன்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்பயும் சரி அவள் கோலம் போடட்டும் நம்ம கலரை கொடுப்போன்னு பார்த்தா அவள் சொல்ல கொடுக்கலாம். அவள் பாதி கலர் கொடுக்கட்டும் நான் பாதி கலர் கொடுப்போன்னு தான் பார்த்தேன். அவள் என்னன்னா அதையும் வெறும் கோலம் மட்டும் தான் போடுவாங்களாம். கலரை நான் ஒத்தையில் உட்காந்து கொடுக்கணுமா? ஏட்டி அப்படியாட்டி? நீ ஒன்றும் செய்ய வேணாம் டி. போ உள்ளே போய் படுத்து நல்லா தூங்கு. அதுக்கு தானே நீ லாய்க்கி. எருமை மாடு வளர்த்தி வந்தாச்சு, எருமை மாடு வயசாச்சு, ஒரு வேலை பார்க்குறான்ல வீட்டில். போ மரியாதையாக போய் அந்த பக்கெட்லேருந்து தண்ணியை கொண்டு வந்து தொளிக்கிறேன். தொளிச்சிட்டு கோலத்தெல்லாம் போட்டுக்கிட்டு 2 பேரும் சண்டை போடாமல் அந்த கலரை கொடுத்துட்டு உள்ளே வாரிய. வாசை தெளித்து கோலம் போடுறது ஒரே ஒருத்தரோட வேலை. அதை உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையாக பிரித்து கொடுக்கும்போது இந்த ஆட்டம் அறியலே. உங்களெல்லாம் ஒரே ஆளை ஒவ்வொரு வேலையும் வாங்கினேன்னு வச்சுக்க அவ்வளோதான். என் மண்டையில இருக்க முடிய பூரா அத்தை எரிஞ்சிருவாளவு போல இருக்கு. போகட்டி சண்டையில் போடாம. ஏ சின்ன குரங்கு நீ இங்க வா. என்ன எதுக்குமா அடிக்க வாரா? காலங்க அத்தார் இப்படி வாசல் நின்று நொம்மான்னு கத்திரியே. அக்கம் பக்கத்தில் இருக்கவே என்னடி நினைப்பாவ? என்னன்னு நினைக்கிட்டு எனக்கு என்ன? யார் எது நினைக்கிறது பத்தி எனக்கெல்லாம் கவலை கிடையாது. அப்படியா? இங்க வா நீ. எம்மா என்ன எதுக்குமா நுள்ளியா? எவ்வளவு திமிரு இருந்து இப்படி பேசுவாட்டி நீ? நாளை பின்ன கட்டி கொடுத்து போற பிள்ளை நீ இப்படி தொண்டையை காட்டிக்கிட்டு நிக்கிற வாசல்ல நின்று. சரி நான் சொன்னதுக்கு அப்புறமாச்சு சரிம்மா இனிமே கத்த மாட்டேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா யார் என்ன நினைச்சாலும் கவலை இல்லையாம்ல வீலுக்கு. இங்கே இரு. இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு திரிஞ்சான்னு வச்சுக்க மவளே அடி பிச்சிருவேன். ஒழுங்கா நடந்துக்க பார்த்துக்க. போட்டி போய் வேலையை பாரு. பிள்ளையெல்லாவா பெற்று வச்சிருக்கேன், அம்முட்டு அடங்காத விடாரியா பெற்று வச்சிருக்கேன். வாங்க மேடம் வாங்க. என்ன தண்ணி பக்கெட் ரொம்ப கனமா இருந்துச்சோ?
ஆமாம் கனமாக தான் இருக்கு. பரவாயில்ல, இதெல்லாம் தூக்கி பழகணும். போ, இந்த தண்ணி பக்கெட்டை தூக்குறதுக்கே இந்த அளவுக்கு அழுகுற. நீ எல்லாம் எப்படி தான் இந்த உலகத்தில் பொழைக்க போறியோ தெரியல. தண்ணியை தெளி. நீங்கள் தள்ளி போங்க, அப்போ தண்ணி தெளிக்க முடியும். நீ தொலைச்சுடு, தொலைச்சுட்டு கோலத்தை போடு. ஏன் சின்னருமை, சண்டையை போடாமல் இந்த கோலங்களை போட்டுட்டு வாங்க. எல்லாம் ஒன்னால தாம்டி, ஒன்னால தான் இப்போ அம்மா எம்மளை திட்டிட்டு போறாவ. ஆமாம், என்னாலயா என்னால? நான் ஒழுங்கா காலையிலேருந்து அம்மா சொன்ன எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடந்தேன். இப்போ ஒன்னால தான் அவங்க என்னையும் கிள்ளிட்டு போறாவ. நீயும் மாட்டி அடி வாங்கினா? ஆமாம், உடனே அங்கிட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு உடனே என்னை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாவ. அப்போ சரி, அப்போ சரிண்ணா. அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ எப்படி அடி வாங்கிட்டால, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நீ இப்போ அடி வாங்காமல் இருந்திருந்தான்னு வச்சுக்க, அப்போ தான் எனக்கு கோவமாக வந்திருக்கும். அம்மா எதுக்கு நம்மளை மட்டும் அடிச்சாவ, இவ தானே எல்லாத்துக்கும் காரணம்னு. அதான் ஒன்னே அடிச்சிட்டாவல்ல, இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்கு. நீலா என்ன? நானும் என்ன? நானா யாருங்கிறது உனக்கு தெரியாதுமா தங்கச்சி. உனக்கு முன்னாடியே பிறந்தவன் நானே. சீப்பா நீ போ. தண்ணியை தொல்லிட்டி வேலையை முடிச்சுட்டு உள்ளே போட்டு உன் மூஞ்சியை பார்க்க பார்க்க எரிச்சலாக வருது. ஆமாம், இவிய பெரிய இளவரசி. ஏட்டி, தண்ணியெல்லாம் தெளிச்சாச்சு. நான் போய் பக்கெட்டை வச்சுட்டு வந்துடுறேன், சரியா? சரி போ. ஏட்டி வித்தியா. என்ன டீ? கோலம் அழகா வந்திருக்கலாம். ஆமாம், இந்த தடவை கோலம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அம்மா வந்து மட்டும் பார்த்தாவன்னு வச்சுக்க, அவ்வளோதான் ஆடி போயிருவாவ. ஆமாம் ஆமாம், இந்த தடவை கோலம் சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் போடுவேண்ணே. சரி டீ, கோலத்தை ஃபோட்டோ எடுத்துக்கோ. அப்புறம் நம்மளும் கிளம்பிட்டு வந்து கோலத்து பக்கத்தில் நின்று 4 ஃபோட்டோ எடுத்துக்குவோம். ஆமாம், அதுவும் சரிதான். இல்லைன்னா ஃபோட்டோ கோலம் அழிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு கோலத்தை ஃபோட்டோ எடுத்துருவோம். அப்புறம் நம்ம குளிச்சு கிளம்பிட்டு வந்து கோலத்து பக்கத்தில் நின்று 4-5 ஃபோட்டோ, அப்புறமா பொங்க பண்ணிக்கிட்ட நின்று 4-5 ஃபோட்டோ. ஏதோ நம்மளே பொங்கல் கிண்டின மாதிரி இருக்கும் பாரு, அதுதான் இருக்கிறதுலே காமெடி. ஆமாட்டி, ஏதோ வருஷம் நம்ம பொங்கலை கிண்டினது மாதிரி கரண்டியை பிடிச்சிக்கிட்டு அதை விறகட்டை போயிட்டு நின்றுக்கிட்டு ஒரு போஸு, அதை அப்படியே ஒரு ஸ்டேட்டஸு, அவ்வளோதான். ஆமாம், சரி வா, டக்குன்னு எழுந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்துடலாம். ஏட்டி இதை ஃபோட்டோ எடுட்டி. ஆமாம் பற்றியா, மறந்துட்டேன். இரு, இது ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துட்டு வரேன். ஏட்டி, நான் கோலம் போட்ட மாதிரி ஒரு 4-5 ஃபோட்டோ எடுட்டி. நான் அப்படியே கையை வச்சிருக்கேன். நல்லா இருக்குமா? கூறுக்கு வலிக்கு உட்காந்து போட்டோ ஒருத்தி உட்காந்து கையை வச்சுக்கிட்டு இவளுக்கு கோலம் போட்ட மாதிரி ஃபோட்டோ வேணுமாமே. ஃபோட்டோ வேணா, கோலத்தை போட்டோ எடுத்து கொடுக்குறேன், உன் ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் போட்டுக்கோ. ஏட்டி, ஏன் முட்டி இப்படி பண்ணியா? நானும் தானே ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எம்மா, இது நல்லா இருக்கே. நான் தானே கோலம் போட்டேன், நீ சும்மா வந்து கலரை மட்டும் கொடுத்துக்கிட்டு நீ கோலம் போட்டேன்னு பேர் வாங்குவியோ? ஏன் முட்டி இப்படி பண்ணியா? போட்டியங்கிட்டு உன்னையெல்லாம் நீ கோலம் போட்ட மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது. சரி, அதான் கோலத்தை போட்டாவனாலும் 4-5 எனக்கு அனுப்பிவிடு. நீ ஒன்றும் நான் கோலம் போட்ட மாதிரி நீ எனக்கு ஒன்றும் ஃபோட்டோ கொடுக்க வேண்டாம். ஏதோ நல்லதுமா அவங்ககிட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன் பண்ணி தான் பாரு. நான் ஏன் இப்படி தேடி கண்டுபிடிச்சி போய் ஒரு பண்ணியை பார்க்கணும்? அதான் என் கண்ணு முன்னாடியே நிற்கிறியே. சே, பல்லையா காமெடி. ஏம்மா, கோலம் எப்படி இருக்கு? நல்லா அழகா இருக்கேட்டி. நல்லா போட்டிருக்கீங்களே. ஏம்மா, இந்த கோலத்தை நான் நோட்டில் வரைஞ்சி பார்த்து தாம்மா போட்டிருக்கேன். நல்லா அழகா போட்டிருக்காமக்கா. சரி, 2 பேரும் எந்திரிச்சு வந்து குளிங்க, பொங்கல் விடணும்ல. நானும் குளிச்சுட்டேன். இந்த இது வேலையில் பார்க்குறதுக்காக சேலை நல்ல சேலையெல்லாம் உடுத்தாமல் இப்படியே திரியிறேன். ஏம்மா அவ்வளோதாம்மா, இந்த எந்திரிச்சு உள்ளே வந்துடுவோம். சீக்கிரம் வாங்கட்டி. ஆமாம் எம்மா, மணி 3 தானம்மா ஆகு, அதுக்குள்ளே குளிச்சுட்டேன்னு சொல்கிறியா? எங்களையும் குளிக்க சொல்லிட்டு கிடக்கிய. நாங்கள் ஒரு 4 மணி போல் குளிக்கலான்னு நினச்சோம். ஏட்டி, நீங்கள் 2 பேரும் இப்போ குளிச்சா தான் கிளம்புறதுக்கு ஒரு 4-4:30 கிளம்பி வருவியே பொங்கல் விடுறதுக்கு. கோலம் போடுறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆக்கியிருக்கிய. 2 பேரும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருக்கு. இனி எப்போ நீங்கள் குளிச்சு கிளம்பி பொங்கல் விடும்போது கரெக்டான நேரத்துக்கு வருவியே? 4:30 மணிக்கு நான் பொங்கல் வைக்கணும். நீங்கள் என்னென்னா 2 பேரும் இப்போமே இப்படி அடிபட்டு கிடக்கிய. இனி நான் குளிக்க போகிறேன், நீ குளிக்க போகிறேன்டிவிய. அதான் சரி, இப்போமே போனீங்கன்னா தான் உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். அதான் போக சொன்னேன். எம்மா, கண்ணெல்லாம் எரியுதும்மா, தூக்கம் வருது. 1 மணி 1:30 மணிக்கு உதுப்பி விட்டா 2 மணிக்கு கோலம் போட வந்தோம். 1 மணி தானே ஆயிருக்கு. ஏட்டி, எத்தனை மணியே ஆகிட்டு போகுது? மணி 3 ஆச்சுல்ல, இன்னும் 1:30 மணி நேரத்தில் பொங்கல் விடணும். நீங்கள் 2 பேரும் என்னட்டி இப்படி பண்ணிட்டு கிடக்கிய? போங்கட்டி, சூரியன் வாரத்துக்கு முன்னாடி நம்ம பொங்கலை வைக்கணும். அப்போ தான் சூரிய பகவானுக்கு வைக்க முடியும். சரிம்மா, போகிறோம். சீக்கிரம் போய் ஒருத்தையாக குளிங்க, குளிச்சுட்டு கிளம்புங்கட்டி, போங்கட்டி.